என்னைக்கு காலை எழுந்ததே லேட்டு. ஸோ அவசர அவசரமா கிளம்பி தான் காலேஜ்க்கே போனேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸே பார்த்தீங்கன்னா லேப் தான். அதில் ஏதோ கொஞ்சம் ஒருபடியாக பண்ணணும்னு சொல்லலாம். லேப்ல இருந்து ஒரு ஃபேக்கல்ட்டி வர என் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன்னு சொன்னாரு. இன்னைக்கு நான் மாட்டுவேன்னு பார்த்தேன். இன்னைக்கு வந்து மாட்டிக்கினியாப்பா தம்பி அப்படின்றாரு. என்ன பண்ண போறாரு தெரியல. அடுத்த கிளாஸஸ்க்கு ஒரு 2 hours பிரேக் விட்டுருக்காங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் செம்மோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா என் ஃப்ரெண்ட் யோகேஷ்க்கு பர்த்டே. ஸோ ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி விட்டுருக்கேன். கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம் தான் போயிட்டு இருக்கோம். நான் கூட எல்லாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, எல்லாருமே கூப்பிட்டு வந்துட்டானுங்க. நாங்கள் போன ஸ்பாட் இது அப்படின்னா லாவா கேக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். செதுருது யார் யார்ட்ட எவ்வளோ காசு இருக்கோ 50 100 அப்படின்னு எல்லாரும் ஷேர் பண்ணி ஒரு கேக் வாங்கணும் 1 kgல. அப்புறம் ஒரு ஸ்ப்ரே டப்பா வாங்கணும். வாங்கிட்டு ரொம்ப நேரமா கால் வலிக்க நின்று இருந்தோம். ஏன்னா தீவான் ஒருத்தன் வரவே இல்லை. அப்புறம் தான் வந்தான். அவன் பைக்லேயே வச்சு தான் கேக்கை கட் பண்ணோம். பர்த்டே பாய் கேக்கை கட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ஃபுல்லா கேக்கையும் காலி பண்ணிட்டோம். தென் மதிய சாப்பாடு ஏன் தேட்டுன்னு சொல்லியிருந்தான். ஸோ ஒரு ஹோட்டலா தேட்டரும் தேடிக்கிட்டே இருக்கும். எந்த ஹோட்டல் போறதுன்னே தெரியல. நாங்க நடக்கிறோம் பரவாயில்ல. நம்ம பையன் சூரியகார் சுத்தமா உடம்பு சரியில்லை பாவம். ரொம்ப கிற்கலா சுத்தி இருந்தான். ஃபைனலா ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அங்க ஆளாளுக்கு என்ன வேணுமோ அப்படியே ஆர்டர் பண்ணாம ஓவரால டிஷஸ்லாம் ஆர்டர் பண்ணி அதை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பையன் ஒருத்தன் வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிட முடியலன்னு சொல்லியிருந்தான். நம்ம பசங்க தான் சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டாங்களே, அதையும் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டா காலேஜ் போயிட்டோம். அந்த ட்ரெயின் போகுது இல்ல, ஒரு நாள் காலேஜுக்கு டைம் ஆச்சு. அந்த ட்ராக் வழியா தாண்டி வந்துடலாம் அப்படின்னு இந்த கோகுல ட்ரை பண்ணிருக்கான். செக்யூரிட்டி பார்த்துட்டு எச்சரி கிட்ட கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கதையை சொல்லி புலம்பி வந்தான். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு எனக்கு வரும்போது லைட்டா தூக்கம் வர மாதிரி தான் இருந்தது. அப்படியே போய் கிளாஸ்ல உட்காந்தா கண்ணெல்லாம் சொருவுது. ஒண்ணுமே பண்ண முடியல. நானே என்னோ பண்ணி பாக்குறேன், எதுவுமே வேலைக்கு ஆகல. சும்மா படுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் பட்டுன்னு கேள்வி வேற கேட்டுறாங்க. அதனால கவனிக்கிறதோ இல்லையோ கவனிக்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருந்தேன். கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுல போய் படுக்கலான்னு படுக்கிறேன். சுத்தமா தூக்கம் வரல. என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.